ஒண்ணு இல்ல அடிச்சா ஆம்பளை மேல அடிக்கிறீங்க அப்படின்னா படம் போட்டோம். எதுக்கு உன்னை கூட்டேனா? பாப்பா என்ன ஊரு? பாப்பா திருவந்திபுரம். திருவந்திபுரம் தம்பிடா. பா பா பேசாதப்பா, அப்புறம் தூமன் செத்துருவான். ஆமாமா தூங்கல கையா. சூப்பர் மேடம். ஆமா சூப்பர் மேடம். மாடலடா ஒக்கா சன்னல். சன்னல் இல்ல, நீ பெரிய பயாஸ்கோப். பயாஸ்கோப் இல்ல, வீடியோஸ்கோப். அங்க மங்க ஏத்துறோம் அப்படியே. நான் ஏத்துறோம். எந்த நாள்ல நீ என்ன ஏத்தி எங்கடா காண போகுது? வேற அளவா இருக்கு. ஏய் நீ உள்ள போடா. பாப்பா பாப்பா. ஆமாண்டா, நீ குடிச்சு எச்சி வாழ குடிச்சு வரணும். நான் பாப்பா என்ன சொல்ற? என்ன சொல்லணும்? என்ன சொல்ற? நீ என்ன கேக்குற? என்ன கேக்குற? ஒரு நைட்டுக்கு எவ்வளவு கேக்குற? ஒண்ணு அதிகமா வேணாம், அப்படியே கம்மியா கம்மியா, லேசா லேசா, கொஞ்சமா கொஞ்சமா. 35,000. என்னடா ஒரு பீடி குடிக்க நேரம் ஆமா, இல்ல ஒரு தண்ணி குடிக்க நேரம் ஆமா, இல்ல ஒரு டீ குடிக்க நேரம் ஆமா. இதுக்கா 35,000? எதுக்கு? ஓ அப்பா, ஒரு தண்ணிக்கு ஒரு மொண்டை தண்ணி குடிக்க நேரம் ஆகுது. எதுக்கு நீ சொல்றவா? நான் அதுக்கு நீ எது கேக்குற? திருப்ப எங்களாக நாடக சபாவை கொண்டு வந்து திருப்பதி ஒரு நாள் எரிக்கிறதுக்கு. என்னதா நாடகம் நடத்துறதுக்கா? அதையும் எரிக்கிறதுன்றா. 35,000. 35,000 யாரு நீங்க? நீங்க நான் அது கேட்கலாமா? முந்திரி கொட்டை சார், முந்திரி கொட்டை கொட்டை உடைக்க. கொட்டை உடைக்க? எந்த கொட்டை உடைக்கணும்? உன் கொட்டையை உடைக்கிறேன், நசுக்கிறேன். நான் கொட்டையில எப்படியா உடைச்சிட்டேன். எப்ப? அது முந்திரி கொட்டை கப்பல்ல அம்மா லோடு இல்லைன்னாங்க. லோடு கொட்டை இல்லைன்னாங்க. எங்க ஊர்ல இருக்கிற எல்லா கொட்டையும் எடுத்து போட்டு விட்டான். கட் பண்ணி எடுத்து போயிட்டான். என்னங்க கடிகாரம்? கடிகாரம் இல்ல, கோயில மாற்ற பெரிய அலாரம். அலாரம் இல்லடா நீ. நல்ல 18 அடிக்கிற பண்ணி மாரி 18க்கு குத்துனுங்கடா. கேட்கல நீங்க குத்துங்கடா. தேடி பார்த்தாங்கம்மா, ஆறு ஒன்று கட்டலான்னு. எங்க கரு செடி உள்ள பூந்து போச்சு. படு படு பண்ணி எடுத்துன பையன். ஐயோ கறிலாம் தின மாட்டாரு அவரு. ஐயோ குண்டு குண்டு ஆம்பளை, சப்பு சப்பு ஆம்பளை. ஓ குண்டு குண்டு ஆம்பளை. குண்டு குண்டு ஆம்பளைனா கொஞ்சம் எஞ்சாட்டம். சப்ப சப்பா ஆம்பளை 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. அவங்கள அப்படி சொன்னியா? ஐயோ அவங்க பாடிய கிளப்புங்க. பாடியா? பாட கிளம்பா. இப்படி வாங்குறியா? சொர்க்கம். மாலையிடும் மச்சானையும் காணவையே ஆனா என் போகத்தினவனி
தலைவர் பல்து எல்லாம் சொல்ற பையா ஏன்டா சாட்டே சாப்பிடல தம்பியா தொண்டை கீழே கத்தணும் தொண்டை கீழே கத்து சொன்ன நான் கத்துறேன் தம்பி அதை விடு எனக்கு ஒரே கஷ்டம் என்ன கஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம்ன்ற தொடர்ந்து கூத்தாடுறோம் ஆமா தொடர்ந்து கூத்தாடினாலும் எவ்வளவு சம்பளம் 1800 ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு நைட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு போய் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா கூட சொக்கா நிக்க மாட்டேங்குது ஒரே கஷ்டமா இருக்குன்னு இது ஜோசிட்ட போனா ஐயா ஐயா நான் சம்பாதிக்கிற ஒரு நாளைக்கு 1800 ரூபா சம்பாதிக்க ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு மேல செலவு வருது ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு விட்டு போய் கேட்டான் உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா கேட்டாங்க ஜோசியர் கேட்டான் அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் என்ன சொன்னார்
மாதம் வருஷம் அப்பாவுக்கு திதி கடை பிடிக்கிறியா? திதியை கடைபிடிக்கிறியா? அம்மா இரு திதியை கடை பிடிக்கிறான்றாங்க. திதியை விட்டாலும் விட்டுருப்பா. மாசம் அமாவாசை என்பதை கடைபிடிக்க வேண்டும். அமாவாசை கடைபிடித்தால் உனக்கு கஷ்டம் எல்லாம் வராதுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஜோசியக்கார் சொன்னாரு. நான் கூத்தாட்டு காலையில தூக்கமா இருக்கு, தூக்கத்துல போயின்னு இருக்கேன். என்னன்னு சொல்ல போறேன்? அமாவாசையை பிடிக்கணும், அமாவாசையை பிடிக்கணும் ரோட்ல நான் சொல்லிட்டு போறேன். அமாவாசைன்றவன் 3 கொலையை பண்ணிட்டு போலீஸுக்கு தெரியாம காட்டுக்கும் கருத்தோப்புக்கும் மறைஞ்சு இருக்காம எனக்கு தெரியாது. நான் ரோட்ல என்னன்னு சொல்ல போறேன்? நான் தூக்கத்தை சொல்ல போறேன். அம்மாவாசை உள்ள இருந்து வந்தா காட்டு உள்ள இருந்து யாரா நீ? நானே 3 கொலை பண்ணி எல்லாம் பிடிக்க தேடி மறைஞ்சு இருக்கா. அவனே கேட்கலாம். வந்தாரு. வந்த உடனே என்ன சொன்னாரு? போட்டு பலான்னு முதல் பேசவே இல்ல, அடிச்சாரு. அடிச்ச உடனே தம்பி அம்மாவாச்சை பிடிக்கணும் சொல்லிட்டு அடிச்சாரு. அவர் என்ன சொல்லி அடிக்கிறார்? குடிக்கவே கூடாது. அவர் என்ன சொல்றாரு? தோசையை வந்து அமாவாசையை பிடிக்குன்னு சொன்னார். நான் அமாவாசை கையில அடி வாங்கி என்ன சொல்றேன்? பிடிக்கவே கூடாது. சுத்தமா பிடிக்க கூடாது. இப்படியே நீ சொல்லிட்டு போலான்னு அடி தோத்துனாரு. நான் அடி வாங்கி என்னன்னு போயிட்டு சொல்ல போறேன். பிடிக்கவே கூடாது. உன்ன மாதிரி ஒரு கஷ்டவாளி ஒரு 40,000 கடவுடனை வாங்கி கல்ல அறுத்து கொளுத்த போற நேரம். அப்ப நான் என்ன சொல்றேன்? தனிமுள்ள நெருப்பு வைக்கிற நேரம் ஒரு 40 பேர் இருப்பாங்க கொளுத்துறதுக்கு. எதை சூளை கொளுத்த. நான் என்ன சொல்றேன்? பிடிக்கவே கூடாது. அங்க கொளுத்தத்தை விட்டு அங்க இருந்து 40 பேர் வந்து என்ன போட்டு அடியே தரமா அடிச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லி அடிக்கிறாங்க? சுத்த கலகலன்னு எரியணும், கோயந்தோடு எரியணும், 4 மூலை கலந்து எறியும் சொல்லி அவங்க அடிக்கிறாங்க. அந்த அடி வாங்கினேன். ஒண்ணு நடந்து போயினே இருக்கான். இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு திருநாள் நடக்குது. திருநாவுல வானவுடைய தம்பி வான விட்டாரு. ஒரு கூரையோட புடிச்சுன்னு தனிமுள்ள புடிச்சு கலகலன்னு எரியுது. அப்ப அந்த வயல என்ன சொல்ல போறான்? நல்லா எரியணும், 4 மூலை கலந்து எரியணும், கோயிந்தோடு எரியணும். அங்க கோயில் திருநாவுல இருந்த எல்லா ஜனங்களும் என்னடா இது திருநாள் நடந்துன்னு இருக்க, ஊடு எரிஞ்சுன்னு கஷ்டப்பட்டு ஊட்ட போட்டு அமிச்சுன்னு இருக்கோம். சொல்றானே வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் போட்டு அடியதமா அடிச்சாங்க. அடிச்ச உடனே என்ன சொல்லு போறா? சுத்தமா ஊஞ்சிடணும், இப்படியே சொல்லிட்டு போனா. நான் என்ன சொல்ல போறேன்? சுத்தமா ஊஞ்சிடணும். அந்த ஊர் தலைவரு அவருக்கு 2 பசங்க 20,000 செலவு பண்ணி அவங்க அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி கோயிலாண்ட வந்து கண்ணு திறக்கிறாங்க. முத கண்ணை திறக்கணுமே. ஆத்தா முத்துமாரியம்ம கண்ண முகத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை திறக்க போற நேரம் நான் என்ன சொல்றேன்? சுத்தமா ஊஞ்சிடணும். போன உடனே கட்டா ஊத்து விட்டுட்டு அவனுக்கு தலைவர் மகன் 2 பேரும் வந்தானு கிட்ட வந்து 4 அப்பா அப்புனாங்க. அடிச்சு எங்க அப்பாவுக்கு 20,000 செலவு பண்ணி கண்ணு ஆபரேஷன் பண்ணி வந்திருக்கான். நீ எப்படா சுத்தமா ஊஞ்சி போன்னு சொல்லி அடிக்கிறான். அது அடி வாங்கினு அவங்க என்ன சொல்லி அடிக்கிறாங்க? நல்லா தெரியணும், சுத்தமா தெரியணும், நல்லா சுத்தமா சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லி அடிக்கிறாங்க. 4 இடத்துல அடி வாங்கினா ரொம்ப கலையா இருக்கும் உடம்பு. 4-5 தடவை அடி வாங்கிடுமே. போட்டு முதுகுலயே போட்டு அடிச்சிட்டாவளு. என்ன சொல்ல போறான்? அசதி. இந்த ஊருக்கு அண்டாண்ட போகணும்னா போற வழியில ஒரு ஆறு தண்ணி குடிக்கலாம்னு போய் உட்கார்ந்துட்ட முட்டி இப்படி முட்டி போட்டு உட்காந்துட்டப்பா. அசதி அடி அது ஒரு பக்கம் தானே அடிச்சிட்டாங்களே. கையால என்ன செய்யறான்? மூஞ்ச கழுவிட்டு ஒரு 2 கை தண்ணி குடிச்சான். குடிச்ச உடனே முட்டிக்கால அளவு தண்ணி போகுது. அந்த ஆத்துல முட்டிக்கால அளவு தண்ணி போகுது. அண்டால இருந்து 3 லேடிஸ் தலையில வெறும் கொண்டு வச்சுக்கினேன் வராங்க. அவங்க வீட்டுக்கு ஆத்த விட்டுட்டான வரணும். அவங்க நான் என்ன சொல்றேன்? நல்லா தெரியணும், சுத்தமான தெரியணும், இப்படியா சொல்லி உட்காந்து
தண்ணி குடிச்சுனே இருக்குல்ல சொல்லினே இருந்தியா அவங்க அங்க இருந்து இங்க வந்து தெருவு கட்டை கீழே போட்டு எப்படா என் சாண்டா குடிச்சவனே எப்படி நீ சொல்லலாம் சொல்லி போட்டு அவங்க 4 அடி அடிச்சாங்க அடிச்சது இல்லாம அவங்களே சொல்லிடுறாங்க ஒண்ணுமே சொல்ல எப்ப அம்மா வச்சு பிடிக்க வேணாம் கொடுக்க வேணாம் எதுவுமே கொடுக்கல பாப்பா வந்துட்டா பாரு அமைச்சர் யார்? அமைச்சர் இதோ இருக்கமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தூங்குறீங்களா? நிறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. நிறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது இல்லை. மானா பிறந்த அறிவு இருக்கணும். ஒன்னா போட்டா புத்தி இருக்க வேண்டும். குண்டம் நின்றவனுக்கு புத்தி பட்டு அவனை அடிச்சு வளர்க்கணும். ஒன்ன புடிச்சு வளர்க்கணும். என்ன பலா பிஞ்சு அது புடிச்சு வளர்க்குறாங்க. அப்பா நினைக்காதம்மா. அந்த தெரு போத இந்த தெரு போத அண்ணன் ஆம்பளை பசங்க இருக்காங்க. பார்த்து பத்திரமா போன புடிச்சு கையிலே புடிச்சு வளர்க்கணும். முருங்கையா ஒடிக்கணும். மீசையா முறுக்கணும். வேம்பா வெட்டணும். உனக்கு இருக்கு சரக்கு. நோ நோ நோ. உனக்கு மூளை மூக்கால ஒழுகுது. அதை வாங்கி பிச்சில வச்சு சாப்பிடு. அறிவுக்கு திறமைக்கும் இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்லை. எங்க இருக்கணும்? அப்பால இருக்க வேண்டிய ஆளு. வா அம்மா அறிவிக்கும். அம்மா திறமைக்கும். நீ இங்க இருக்க வேண்டியதா? நீ என் உக்ரைன் இங்க இருக்க வேண்டிய ஆளு. வரும்போது உரைத்தல் மந்திரிக்கு அழகு. மந்திரிக்கு அழகு. உடல்விழா காயினும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். நன்றாக எரிந்திட தூண்டுகோல் ஒன்று வேண்டும். எதிரில்லாத வழக்கு நூலிலும் ஒழுங்கு தராது. நூலிலும் ஒழுங்கு தராது. ஆமாம். அப்ப இருந்தாலும் ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே முற்பகல் செய்யும் பிற்பகல் வெளியும் வினைவிளைத்தமா வினையற்பான் சிறைவிளைத்தமா வினையற்பான். பரவாயில்ல. நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம். குறைவற்ற செல்வம். அப்ப இருந்தாலும் கற்றோர் கருவுற்றோர். ஆமா. நம்ம எல்லாம் பெற்றோர். நம்ம எல்லாம் பெட்ரோல். பெட்ரோல் இல்ல டீசல் ஊற்றி கொளுத்தணும். மண்டையை முதல் கொளுத்தணும். மண்டையில தான் உனக்கு குறியா? கற்றோர் கனிவுற்றோர். நம்ம எல்லாம் பெற்றோர். ஆழ்ந்த அறிவாளிகள். கற்பிலே சிறந்த தாய்மார்கள். சட்ட நடனமாண்டு அமர்ந்திருக்கபடியான சபதனிலே வந்திருக்கு அம்பாயார் தென்னாட்டை சேர்ந்தவர். என்னதான் பண்றதுன்னு தெரியல. மைக்கில பாடுறாங்க. அது லட்டு விட்டு பிடிச்சி விற்கிது. அப்ப இருந்தாலும் அம்பா யார்? என்னாட்டை சேர்ந்தவர். யாரை மறந்தவர்? என்ன சமாச்சாரம்? என்ன நினைச்சோம்? கை கட்டுறவங்க அம்மா ராவடிக்கு அப்பா
ஹாய் கை கட்டா கை கட்ட கவுரி டேய் எங்கடா கை வைக்கிறான் கை வைக்கிறான் பாரு. இட்லி வந்திருக்காரு டேய் பேச கூடாது வாய மூடு ஒரு சூத்த மூடு சூத்த முடிஞ்சு ஹாய் ஓடு ஓடியா உட்காரு ஓடு ஏந்துரு 10 பேருக்கும் ஏந்துரு முட்டி போடு ஹாய் அம்மா போறேன்னா அம்மா ஹாய் ஓடுறா முட்டி போடுறா பார்த்தா. ஓடுறா முட்டி. ஹாய் போறேன்னு அம்மா அந்தாம்மா. இப்ப போடு. போட்டு நான் போடுவோம். என் வாழ்க்கையிலே அது கிடையாது அந்த முட்டி போடுற வேலையை பாரு முட்டி போறியா அம்மா சொல்றது கேட்கணும் வாய் விட்டு ஆட்டுருவான் ஏந்துரு கதை முடியல கீழ்ச்சி கொஞ்சம் சத்தம் வரக்கூடாது பேசக்கூடாது அப்ப இருந்தாலும் அம்பா யார் எந்நாட்டை சேர்ந்தவள் ஏன் அந்த ஊம்பி பேச மாட்டான் அதனாலதான் அது வாயில இருந்தனாலதான் அவருக்கு வார்த்தை வரல. தம்பி ஏங்க ஏமா கந்தவேல் அண்ணா ஓ வாங்க ஏயா பெரியோரை கண்டால் மரியாதை செய்து ஆமா பெரியோர் சிலங்கணிந்தால் பெருங்கடல் வச்சு விடும். ஏன் அந்த தம்பி பேச மாட்டான் நீ என்ன சொன்ன அவனை? என் கடவுள் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் அதனாலதான் அவன் பேசல. அப்ப பேச சொன்னா நீ பேச சொன்னா அவன் பேசுவான். சரி வாங்க போயிட்டு வருதா? நாயத்தை பிடிச்சி பேச ஆயத்தை புடிச்சு ஆட்டுவோம், கழுத்தை வாயில வச்சுன்னு போவோம். என்னை வாழ வைக்க வந்த தெய்வம் ஐயோ எங்க தம்பி பேசு ஒண்ணுமே கேட்கறா மாடு மாடி சூடு மாடு பண்ணுங்க மாடு அப்ப இருந்தார் நாட்டை பார்த்தாயா பாத்தியாடா நாட்டை பார்த்தேன் திட்டா முட்டு முட்டா ஆ. படு போட்ட போட்டா யாரு திட்டா ஆ திட்டா ஓடுறாங்களா நாட்டுல எங்க நாட்டுல இருக்கு? முட்டு முட்டா கும்பல் கும்பலா கும்பலா திட்டா ஆ. அதான் படு போட்ட போட்டா ஒண்ணு மாதிரி ஒரு பொட்டை இந்த இங்க பாருமா அப்ப இருந்தால் நாடு வைக்கிறது போய் சொல்றேன் நாட்டுக்கு நாகுரமோ நாட்டுக்கு நாகுரமோ குடியிருப்பு கோட்டை நடுவினிலே சிவன் கோவில் அமர்ந்த எங்கள் நாடு மாடி கட்டி போராடித்தான் நாட்டுல மாடி கட்டி போராடித்தான் மாடாதி கண்ணாடி என கட்டி போராடிக்கும் அழகான தென்மதுரை கட்டி கலங்கானோ கட்டி கலங்கானோ கண்ணுக்கு எல்லாகும் அது சிறந்ததொரு எங்கள் நாடு. பூத்துக்குளங்கு வளநாடு. பூத்துக்குளங்கு வளநாடு. பூஜை குறித்து புகழ்பாடு. புஜனமே தருநாடு. அது எங்கள் நாடு. அப்பேற்பட்ட பெருத்த பார்வட்டமா இருக்க முடியாது. நான் பிறந்த நாடாக நாடு தாண்டி அம்மா ஆ. என் மதுரை தென் மதுரை. மதுரையிலே 3 மதுரை இருக்கு என்னென்ன மதுரை? வட மதுரை வடமதுரை, என் மதுரை தென் மதுரை, மானாமதுரை மானாமதுரை. அப்பேற்பட்ட ஆஹா. என் மதுரை ஆண்டு வர ஆண்டு வர முடியாது முடியாது. எங்க அப்பா ஆ. எங்க டேடி ஆ. எங்க நைனா ஆ. எங்க ஃபாதர் எல்லாம் ஒண்ணுதாண்டி தேவையா? எங்க அப்பாட்டே சொல்லிடுவான் யாரு?
இப்ப சொன்ன பாரு எனக்கு பொட்ட மாதிரி இந்த காலேஜ் படிக்கவே தெரியும். எங்க அப்பாட சொல். அதான் ரொம்ப பொட்ட மாதிரி எனக்கு தெரியும். எங்க அப்பாவா? பரவாயில்ல. அப்பேற்பட்ட எங்க அப்பா சித்ராத பாண்டிய மன்னன். சித்ராத பாண்டியன். ஆஹா. சித்ராத பாண்டிய மன்னனுக்கு வாக்கிய துணைவியா விளங்கி வருபடியா இல்லடா ஜோதி. எங்க அம்மா குடும்ப புத்தி விளக்கு. ஆஹா. சித்திரம் என்றால் ஓவியம். ஓவியத்தை பறிக்கத்தக்க உருவாய் வந்த சித்திரவள்ளி. தாயை போல பிள்ளை. நூலை போல சேலம். தாயை தண்டூர்ல பார்த்தா பொண்ணா போய் வீட்டுல பார்க்க வேணாம். எங்க அம்மா பாத்தியா? ஏன் உங்க அம்மா பார்த்தா ஒரே சரமா இருக்கா வாய்க்காது. பார்த்தாயான்னு கேட்டாங்க. அப்பா தமிழ் சங்க போல வர என்னது 41 சரி நின்று அப்பேற்பட்ட எங்க அம்மா சித்திரவள்ளி இருவருக்கு பிறந்து ஒப்பற்ற மகள் ஒரே மகள் என் பேர் தான் சித்ராங்க. அப்படி சித்ராங்க என்ற பேரை வைத்து நான் யாரை மணந்த எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஒரு கல்யாணத்துல ஆகி போச்சா? கல்யாணம் ஆகிவிட்டது. ஆகி போகல. என்ன ஒரு கட்டிக்கிறேன். கங்குல் என்பது என்ன? சூரியன். கங்குல் என்பது இருள். இருள் அகற்றி வல்லது சந்திரன். வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பாலே தரக்கூடிய சூரியன். இரவே தரக்கூடியவன் சந்திரன். அப்பேற்பட்ட நான் யாரை மணந்த? யார? அப்பேற்பட்ட சந்திரா பரவே தோற்றமாக இருக்க முடியாது. டெல்லி அத்திவாரத்தை ஆண்டு வரும்படியான பாண்டவராஜனுக்கும் முந்தமாய மாற்றாவைக்கு பிறந்திருக்க முடியாத பஞ்ச பாண்டவர்கள். அப்பேற்பட்ட பாண்டவர்களே தர்மன் வீமன் அர்ஜுன் அவர்கள் சகாதேவன் தேவர்கள். அப்பேற்பட்ட 5 பேர்களிலே நடுவில் அறுக்க முடியாது. முன்னிலும் பின்னழகு முதுகிலே மத்தியரகு பள்ளியிலே பரிவீசனை தொப்பிலே அமிர்தவரசம் பாதத்திலே செந்தாமரை முட்டிலே முத்துமாணிக்கம் தோழிலே துலபமாலை 32 லட்சணம். 11 நாடகத்தை படத்தை என் வீட்டுக்காரு யாரு தெரியுமா? யாரு? அந்த பாண்டவன் அப்பேற்பட்ட பாண்டவன் நடுவில் அறுக்க முடியாது. காண்டிப இளையராஜன். இளையராஜன்டா கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலை வச்சு போடுது. எனக்கு ஆம்பளையா பொருத்தம் இல்ல. ஆம்பளையாவும் சரியில்லாம இருக்காரு. என்ன பண்றது? வாழ்க்கை நிலை இல்லாத வாழ்க்கை அம்மா. நூலிலையும் ஒழுங்கு தராது வந்து வாய்ப்பில்ல ராஜா. அப்பேற்பட்ட விஜயராஜன் அவரை மணந்து எந்த குறைபாடு இல்லாமல் ஏண்டி அழகிலே திறந்திருக்கு மரியாதை. அப்பேற்பட்ட காண்டி விஜயராஜனை
ரெண்டு. ஆனா எத்தனை குட்டி போடும்? ஆனா ஒரே குட்டி போடும். பன்னி எத்தனை குட்டி போடும்? ஒண்ணு மாரி. ஓ பன்னி எத்தனை குட்டி போடும்? நான் பண்ணினானே. காண்டாம இருக்கு பன்னி. ஏண்டா பன்னி எத்தனை குட்டி போடும்? ஆனா ஒரு குட்டி போடுது. ஆமா. அது கோயில் வாசல்ல இருக்கு. ஆமா. பண்ணி பல குட்டி போடுது. அத சாக்கால பேரங்க எனக்கு. அட போட. ஒண்ணே ஒண்ணு கருவாப்புல கொத்துமா. அதுக்கு போகுதுடா. ஏன் பண்ணி பேரே தா எடுப்பாளோ. இல்ல உன்னை மச்சி தான் மேய்வாடா அண்ணா இல்ல இந்த மத்தியில் இந்த ஊரு ஃபுல்லா சுத்தி கிடப்பாளோ. செப்பனுக்கு பேர ஆனாலே சொன்னீங்களா? அப்பேர் வட்ட. அக்கா ஓ ஆனைக்கு சமுதிரக்கூடியான ஒப்பற்ற பிள்ளை. பிள்ளை. ஒரே பிள்ளை. என் பிள்ளை பேர் இருக்கிறது. பப்புருவாகனன் பப்புருவாகனன் பப்புருவாகனன். பப்புரு என்றால் இரு. நல்ல பேரு. நீ போய் ஜோசி காட்ட வச்சு ஆட்ட வச்ச. ஹாய் சூப்பர் பேரு. நான் பார்த்து எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க. அதான் அவர் பேர் தான். அவர் பேர் தான் சப்பரம் வாங்குறாரு. ஹாய் அப்புறம் மாட்டேன். அதுதான் எனக்கு தெரியல. சந்தேகமா இருக்கு. அவரு செய்வாரு. அது நம்மளுக்கு தெரியாது. அப்பேர் வட்ட பப்புரு என்றால் சிங்கத்துக்கு ஒரு பெயர் பப்புரு. ஒரு புதலையே இருந்து ஒரு சிங்கம் பாய்ந்தால் எப்படி வருமோ வருவான் மாதிரி என் புள்ள அப்படியே வெட்டி வாழ கட்டி வருவான். அவன் கட்டிட்டு வர மாட்டான். ஊர்வலத்தை சக்காத புள்ள வச்சு வச்சிருப்பாள். சோத்து பால சுண்ணாம்பு கால கை வைக்கும். இந்த பசி எடுக்கிற புள்ள என் புள்ள அவன் புள்ளியா இருமா. இந்த ரெண்டு பசி எடுக்கிறப்பா. காசினா உன் புள்ள. ஐயோ ஐயோ காசினா உயிரை விட்டுருவான் போய் ஒரு சாப்பாடு ஒண்ணு வாங்கிட்டு வர மாதிரி. சாப்பாடு இல்லை ஒரு பிரியாணி வாங்கி வந்தேன். மதியானம் தண்ணி கூட கொண்டு வந்துடலாம். தண்ணி அப்படி செலவு பண்ணுவான் ராவணா. ஆண்டவன் ஆனா அவன் செலவு பண்ணானே உலகமே தலைகளை மாறிடும். அப்பேர் வட்ட பப்புரு சிங்கம். சிங்கத்துக்கு சமதக்கூடிய பப்புரு வாங்க பிள்ளை பெற்றெடுத்தாலும் பாண்டவர் செய்தார். அப்படி இருந்தாலும் பெற்றெடுத்து பார்த்தார். இப்படி எல்லாம் பெற்றெடுத்தாலும் பிள்ளை எந்த குறைபாடும் இல்லாமல் என் பிள்ளை வைத்துக் கொண்டு இப்ப நல்லபடியா இருக்க வேண்டிய மரவாளமா எந்த குறையும் இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு யார் கூட்டது? ஓ யாரா? அப்பா அம்மா கூட்டா. அம்மா மாவும் மறுபடியும் தோசை கூட கூப்பிடுறாங்க. அப்பாவும் அம்மா ஏன் கூட்டாங்கன்னு தெரியல. போய் காண வேண்டும். யாருக்கு என்ன பேசணும்? இடம் பொருள் யாவர் அம்மா எஸ்பேர் பட்டவங்க. இந்த சொல்றதெல்லாம் ரைட்டு தான். அது இப்ப சாப்பிடுற பாரு. அது என்னது? ரொம்ப தண்ணி ஜலம். அது உள்ள தண்ணி ஜலம். அது என்ன தண்ணி? அது என்ன தண்ணி? அது மின்னல் வாட்டர். அப்படியே கிழக்க போனாங்க என்ன இருக்கு? உப்பு தண்ணி. போற வழியில உப்பு தண்ணி. அப்ப அதுக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? வித்தியாசம் இருக்கு. அதுக்கு அப்ப சாகடை வந்து போட்டாலே என்ன? அது மாதிரி கலப்பு. அப்படி இருந்தாலும் மின்னல் வாட்டரே சாப்பிடணும். போர் தண்ணி. சேரா நீ போட்டேன் தான். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு அப்பா அம்மா எடுத்திருக்கிறாங்க. அப்பா பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என்ன அப்படி பார்க்க வேண்டாம். அப்பா பார்க்க வேண்டும். காலம் பொன் போன்றது. ஆமா கடமை கண் போன்றது. வீண் பேச்சு வேலையை குறைக்கும். அதனாலே
விழா காணபடியான அம்மனை உள்ளத்தில் வழிபாடு செய்தி பிறகு நாடகம் அம்மா நாடு பூரா நாடுதம்மா கேட்டபடி இவள் ஏரில் வந்து வரும் கொடுப்பவள் சுவாதினில கண்டனோடு வேதமிடமு பேசி நடிப்பவள் இவள் ஆராதனை மக்கள் அன்பு ஏற்பவள் இவர் அவரவர்க்கு மிச்சம் போல் என் தாயை அருதுறந்து காத்தவள் தென்னாட்டுக்கு முன்னாடாக்கி வந்தவருபடியான செம்மங்குப்பம் செம்மங்குப்பம் கிராமத்தில் அமர்ந்திருக்கக்கூடியான பார் மக்களுக்கெல்லாம் ஜீவனை அகற்றி நல்வெளி அருமடியான அம்பாள் ஆதிபராசக்தி முத்துமாரி அம்மன் முத்துமாரி பாத்திருக்கும் சாமிக்கு சபைக்கும் நாடக பேராசிரியர்களுக்கும் ஆமா அம்மா முத்துமாரி அம்மன் தாயே எங்கள் குல தெய்வமே நீசிக்க வீதியில் ஏறி வருவா முத்துமாரி அம்மன் தாயே எங்கள் குல தெய்வமே நீசிக்க வீதியில் ஏறி வருவா அம்மா பொங்கர நீ எங்கள் குல வார்த்தை
நான் நிச்சயம் என்று சொல்லும்படியான நீ மதம் கொண்ட அரக்கலை மடித்தாய் நீ மல்லாந்து மலையனூரில் பாடித்தாய் தனமாக செம்படவர் குழந்தை செதவதை அவதரித்த துணியே தனமாக செம்படவர் குழந்தை செதவதை அவதரித்த துணியே அந்த சிதம்பரநாதனோடு கனக சபையில் பிள்ளையில் நடித்தாங்க சக்தி ஒன்று சமயம் பலவாறு. ஆமா, இந்த அம்மாவுக்கு எண்ணில் அடங்காத உருவம். ஆமா, அதுல ஒரு உருவம் எடுத்த அந்த அம்மா அம்மா எச்சி சப்பு கழி உந்தான் உருவம் நீ எடுத்த தூமி வடிவம் அம்மா எச்சி சப்பு கழி உந்தான் உருவம் நீ எடுத்த தூமி வடிவம் அந்த அத்திரி மகரிக்கு முக்கிய சாபத்தால் ரத்த வெளி கொண்ட சுந்தரி அந்த அத்திரி மகரிக்கு முத்துமாள் பாத்திருக்கும் சாவிக்கு சபைக்கும் நாட பிராசுகளுக்கும் கொச்சிக்காட்டை சேர்ந்த பாபு பாபு அயாரு பட வீடு கொண்டாரு முகா உன்னை வீட அயாரு பட வீடு கொண்டாரு முகா உன்னை வீட அந்த மாறுபட சூழல் கடை வேற கருவறை கடை உள்ள வாசவன் மாறுகா மாயமான வாக்கிய பூமி மேலே நான் மாலாக்கிய நடந்ததாலே மாயமான வாக்கிய பூமி மேலே நான் மாலாக்கிய நடந்ததாலே ஜெகபதியோட மதி மகனா உரை துதித்த சாதார சேவை எனக்கு தருவாய் கர்ம பாதங்களை கொட்டி கர்ம பாதங்களை பாதனை காத்தல் புரிவாய் பழமுதிர் மூலம் கூட்டம் பழமுதிர் மக்கள் கூட்டம் உனக்கு பங்குனி மாதத்திலே தேரோட்டம் மூவாத்தமாக தண்ணி ஜராத்த வர விடாமல் குமேத உணர்வை காட்டையா திருவண்ணாமலையில் மேவும் ஜனத்துள் எடுத்து சொன்னப்பா தென்னாட்டுக்கு முன்னாடாய் சேர்ந்தவருடைய கொச்சிக்கால் கிராமத்தை சேர்ந்து தெருக்குத்தி மின்பில வீதியில அன்பு மண் வாசு வைத்த பாபு அன்னார் அவர்கள் அவர் பேர்நாளை கொடுத்து கொண்டாடி வைக்க ரூபாய் 50 சிவேயம் சாவிக்கு சபைக்கு வணக்கம் அப்பா அம்மா இருப்பாங்க காலம் நடந்து விட்டது ஆனா சீக்கிரம் ஓடு சொல்லு ஓடு 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 வந்திருப்பான் நீதான் அறிவு அந்த சூத்து வச்சிருந்தல மண்டை பெருசா என் மகள் சித்திராங்க சீக்கிரம் உள்ள விடு விட்டுற போ எங்க அப்பா எங்க அம்மா என்ன சொன்னாங்க சொன்னாங்க வர சொன்னார்கள் வர சொன்னாரா டாடா நீ போய் காட்டி உள்ள போட்டா ஓ பாண்டா ஐயா வெள்ளை கோக்கை அப்பா தங்கையாரே தங்கப்பாதோ அம்மா ஒரு
அவன் அம்மா ஜாலியா இருக்கு வா 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 அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன் மொனை விட்டுரும் என்ன மோனா இல்ல டாலர் மோனா ஓ மானா அம்மா மகளே பாலத்தின் ஆசை மகள் அன்பு மகள் சித்ராங்கலை அம்மா வந்தே வந்த நம்பல கோடி மகளே சித்ராங்கதே நான் பெத்த என் தங்கமே மகள் சித்ராங்கலை வணக்கம்மா மகளே போடு எவனி கொஞ்சம் கீழே ரஞ்சுதமே சாப்பிடவே முடியலமா அப்பெல்லாம் நீ சாப்பிட மாட்டே நீ கொஞ்சோட சாப்பிடுவா 3 இட்லி கம்மியா சாப்பிடுது ஆமா அழைச்சிடும் பாருமா எலப்பார் துரும்பா இருக்கா நீ தான் கொஞ்சம் துரும்பா இருக்க 3 இட்லி குறையுது போட்டவங்க ஓடி வந்து எம்மாடி எந்த வழியா காட்டி தாய் பாதம் வருதனாலா முயற்ற வாழ்வில் குறையிட்ட செல்வத்தோடு ஆனந்த சந்தோஷம் மிக்கவும் சொன்ன அப்பா என்னம்மா தந்தைத்தாய் மாறன் பானதான் அப்படி சொல்றேன் பயிர் வலிக்குது பயிர் வேறடா தந்தை மாறு தானம் பொம்மை இல்லாம சொல்ற மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு புள்ள வேகமா மூச்சு விட்டு பேசாத மூச்சு விடாத மூச்சு அடக்கி அடக்கி மூச்சு அடைக்குமா இந்த தினத்திலே அப்பா இருவரும் கூடிய ஒரு மனதாக அப்பா இருவரும் கூடிய ஒரு மனதாக இருவரும் ஒரு மிக்காலத்த சமாச்சாரம் என்ன ஐயா பெருமாசே
இது கொண்டை அக்கா போட்ட போட போச்சு கொண்டை போட நீ சொல்லு. பேசுறா பெற்றெடுத்து எங்க ஆம்பளை பிள்ளை கிடையாது ஆமா பெண் பிள்ளை தான் ஆ, ஒரு நாட்டு அரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்து ஆ. அதுல அழகான ஆண் பிள்ளை இருக்கான் ஆமா பப்பரு வாகன ஆமா அந்த பிள்ளைக்கு ஆ. நாட்ட பட்டத்தை கொடுக்கலாம் ஆ. அவன பட்டையை எத்தனை ரூபாய் பட்டம் வாங்க போறான் ஏன் ஒரு 200 வேலை வாங்க பட்டம் என்ன பட்டம் பெற்ற பிள்ளையோட பேர பிள்ளைய உச்சிதான் சொல்லுவாங்க யாரு? என் பிள்ளைக்கு எப்பா உங்க கருத்து நீங்க சொல்லிட்டீங்க பட்டம் கொடுக்கலாம் ஆ. அப்படின்னு நானும் நினைச்சிருக்கேன் அம்மா ஒரு வாட்டி அம்மாவும் கேட்டு நினைச்சிருக்காங்க அம்மா தாயா அரவும் சரி அப்பா ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரு இந்த நாட்டை பட்டம் கொடுக்கலாம் இருக்கிறோம் அப்பாவோட இஷ்டம் தான் வாழ்க்கணும் இந்த மாதிரி பொறுத்து பாத்தீங்களாடா எவ்வளோ ஆனா தேவடியாமவும் தான் உங்க அப்பா உங்க அம்மா இருக்காங்களே இந்த மாதிரி ஆனாவே ஆனா கொண்ட கட்டான் உங்க அம்மா ஒரு நாளைக்கு அது கொண்டதான் நான் கொண்டதை நீ படும் ஏய், உங்க அம்மா காரு அண்ணா பார்த்து ஒரு நாளைக்கு 50 பேரை பார்க்கறான் நீ ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு சாப்பிடுற நாளைக்கு ஜங்கமங்கி எங்க அம்மா பாட்டி அந்த மாதிரி பொறுத்த இருக்கு ஆனாதான் இவர் மூஞ்ச பாரு அப்பா 3 நாளா அம்மா என் வீட்டு தான் படுத்துங்கண்டா யாரோ பாத்துட்டு அப்பா அம்மா பிள்ளை கொடு. சந்தோஷம் பிள்ளைய கூப்பிடணும் பட்டம் கொடுக்கணும் நான் இங்க வா பிள்ளையா இருக்கக்கூடிய அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் ஏய், அம்மா பிள்ளைய சீக்கிரம் கூட அங்க கூட்ட ஓடு அப்படி இருப்பான் என் பிள்ளை கல்விச்சாலை படிச்சுட்டு இருப்பான் அம்மா சீக்கிரம் லீவ் போட்டு உடனே வர சொன்னாங்க இப்படி இருக்க பப்புருவான சபை நாடி வருவதற்காக